தேவனுக்காக நீங்கள் பலத்த காரியங்களை செய்யணுமா? கற்ஜாடியும் அற்புதம் செய்யும், தோண்டியும் அற்புதம் செய்யும். பெரிய அளவில் கர்த்தர் பயன்படுத்தணும்னா கற்ஜாடி பாருங்களேன், ஒன்றும் ஆகலை, அப்படியே இருக்கும். ஆண்டவரை யூஸ் பண்ணிப்பார். அதோட கூட அது என்ன செய்ததா, அப்படியே இருந்தது. ஆண்டவரை என்னை அப்படியே விட்டுருங்க, சும்மா வரேன் போகிறேன், ஏதோ முடிகிற நேரத்தில் என்ன பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னால், அந்த கற்ஜாடி ஒரு சின்ன குடும்பம், அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. மண் பாத்திரம் அந்த தோண்டி நொறுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, உருத்தெரியாமல் என்ன செய்யப்பட்டதா, அந்த ஊற்றிலே அது என்ன செய்யப்படுகிறது, விழுந்த போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நீரூற்று அந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீரூற்றை ஆளுகை செய்தது, நிலத்தை ஆளுகை செய்தது, அந்த தேசத்து குடிகளை ஆளுகை செய்தது. பெரிய அளவில் கர்த்தரால் பயன்படுத்த விரும்பினீங்கன்னு சொன்னால் தங்களை உடைக்கிறதற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். ஏன்னா கிதியோன் கையிலே இருந்த அந்த மண் பானை உடைக்கப்பட்ட போது உள்ளே இருந்த அந்த தீப்பந்தம், உள்ளே இருந்த அந்த வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிறது. இன்றைக்கும் தேவன் எதிர்பார்க்கிறது தான். எல்லாம் சாதாரணமானவைகள், எல்லாம் எளிதிலே கிடைக்கக்கூடியவைகள். ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய கரத்திலே விசுவாசத்திலே ஒப்பு கொடுக்க முடியுமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். 100% விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவரே இன்றைக்கு என் மேலும் உம்முடைய வரங்களை ஊற்றும், இன்றைக்கு என்னை குணமாக்கும், இன்றைக்கு என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிற போது எந்த சூழலிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார்.